வணக்கம் மக்களே, இது உங்களுடைய டிப்பா கிச்சன். நான் உங்கள் செஃப். என்ன சமைக்க போறோம்னு பாத்தீங்கன்னா 2 கிலோ சிக்கனை வச்சு 2 கிலோ சீரக சம்பால இன்னைக்கு ஒரு அருமையான பிரியாணி செய்ய போறோம். இந்த பிரியாணி பாத்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க பார்த்த சேனல்ல இருந்து எல்லாமே ஒரு மாறுபட்ட ஒரு பிரியாணியா இருக்கும். இது நீங்க அப்படியே இதோட இன்கிரீடியன்ஸை ஃபாலோ பண்ணி நீங்க செஞ்சீங்கன்னா வீட்டுல சூப்பரா இருக்கும். அதே சமயம் ரொம்ப சிம்பிளாவும் இருக்கும். நீங்க இதை தொடர்ந்து பாருங்க. இதை பார்த்துட்டு என்னென்ன நான் போடுறேன் அது எப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன சின்ன விஷயத்த நடுநடுவில் சொல்லுவேன். அதை நீங்க கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க. ஃபாலோ பண்ணிட்டு அப்படியே செய்யுங்க. உங்களுக்கு ஒரு பர்ஃபெக்டான ஃபர்ஸ்ட் கிளாஸான ஒரு பிரியாணி கண்டிப்பா நீங்க சாப்பிடலாம். இதுக்கு என்னென்ன பொருளுங்க தேவைப்படுன்றத இப்போ நம்ம பார்க்கலாம். ஒரு 4 கிராம்ல பட்டை, ஒரு 4 கிராம் ஏலக்காய், ஒரு 4 கிராம்ல கிராம்பு, ஒரு 2 எலுமிச்சம்பழத்தை ஜூஸ் பண்ணி வச்சிருக்கோம். ஒரு 5 ஃபிங்கர்ல அடங்குற மாதிரி புதினா உடைய இலைங்க, ஒரு 5 ஃபிங்கர்ல அடங்குற மாதிரி கொத்தமல்லி இலை, 1 கிலோவுக்கு 4 பச்சை மிளகான்ற விதம் இங்க 8 பச்சை மிளகாய் எடுத்து வச்சிருக்கிறேன். பூண்டு பாத்தீங்கன்னா 1 கிலோவுக்கு 150 கிராம் 300 கிராம் பூண்டை எடுத்து தோலை உரிச்சு அரைச்சு வச்சிருக்கேன். 1 கிலோவுக்கு 100 கிராம் வீதம் எண்ணெய் அரைச்சு வச்சிருக்கோம். தயிர் பாத்தீங்கன்னா 1 கிலோவுக்கு 100 ml, 2 கிலோவுக்கு பாத்தீங்கன்னா 200 ml எடுத்து வச்சிருக்கோம். 1 கிலோ பாத்தீங்கன்னா 200 கிராம், 2 கிலோவுக்கு 400 கிராம். தக்காளி பாத்தீங்கன்னா அதே போலதான். தக்காளி 1 கிலோவுக்கு 200 கிராம், 2 கிலோவுக்கு 400 கிராம். ஆயில் 1 கிலோ சிக்கன் பிரியாணி செய்யறதுக்கு 300 ml, 2 கிலோவுக்கு 600 ml. சில்லி பவுடர், இந்த சில்லி பவுடர் பாத்தீங்கன்னா 10 கிராம் போடணும் 1 கிலோவுக்கு. 2 கிலோ சிக்கனை எடுத்து பிரியாணி பீஸா ஒரு 75 கிராம் ஒரு பீஸும் வரா மாதிரி ஒரு 2 கிலோவை நம்ம எடுத்து சுத்தம் பண்ணி நல்லா கழுவி வச்சிருக்கிறோம். 2 கிலோ சீரக சம்பா ரைஸ் ஒரு 10 நிமிஷம் முன்னாடி ஊற வச்சாச்சு. இது பாத்தீங்கன்னா நல்லா 2 முறை அலசி இதுவும் நம்ம ரெடியா இருக்கு. வாங்க இப்ப நம்ம சமைக்க ஆரம்பிக்கலாம். இப்ப நம்ம பாத்திரம் பாத்தீங்கன்னா இது கொஞ்சம் பெருசா தான் இருக்கும். ஏன்னா இப்ப என்கிட்ட இருக்கிற பாத்திரம்ன்றதுனால இதை நான் யூஸ் பண்றேன். இதுல குறைஞ்சபட்சம் பாத்தீங்கன்னா ஒரு 7 லிட்டர்ல இருந்து 8 லிட்டர் தண்ணி வரைக்கும் இதுல தாராளமா பிடிக்கும். ஆக்சுவலா 1 கிலோவுக்கு 3 லிட்டர் தண்ணி பிடிக்கிற பாத்திரம் நம்ம பிரியாணிக்கு எப்பவுமே வைக்கணும். அதனால இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம 6 லிட்டரு பாத்திரம் தான் போதும். இது கூடுதலாவே இருக்குது. இருந்தாலும் நம்மளுக்கு பிரியாணி இதுல பர்ஃபெக்டா வரும். அதே போல நீங்க வைக்கிற டபரா பாத்தீங்கன்னா ஒரு அடியில நம்ம கனமா இருக்கிற ஒரு டபராவா பார்த்து நீங்க வைங்க. இப்போ நல்ல ஹீட் ஆன உடனே நம்ம ஃபர்ஸ்ட் ஆயில் ஊத்திடலாம். 600 ml இப்ப நம்ம ஆயில ஊத்தியாச்சு. பட்டை 4 கிராம், ஏலக்காய் 4 கிராம், லவங்கம் இது வரைக்கும் போட்டு முதல்ல இது கொஞ்சம் நல்லா தோல் உரிச்சு அரைச்சு வச்சிருக்கிற பூண்டு 300 கிராம், 1 கிலோவுக்கு 150 கிராம் இதுதான், 2 கிலோவுக்கு 300 கிராம். அந்த எண்ணெயிலேயே போட்டு பூண்டை நல்லா வளருங்க. நம்மளுடைய வாசம் அந்த எண்ணெயை கூட கலந்து இதை கூட ஆட் பண்ணிடலாம். பூண்டு எப்படி இடைவிடாம வதக்கி வைக்கும்போது அதே மாதிரி இழுக்கியும் அதை கூட சேர்த்து நல்லா ஆட் பண்ணிடுவோம். புதினாவை போட்டுடலாம். சும்மா ஒரு நிமிஷம் நெஞ்சு பூண்டு போயிட்டா கூட இந்த புதினாவுடைய இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கலாம். அதுக்கடுத்து இப்ப நம்ம தக்காளி ஆட் பண்ணுவோம்.
வச்சிருக்கிற வந்து 2 கிலோக்கு 2 டேபிள் ஸ்பூன். ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா, நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்து இது பாத்தீங்கன்னா இப்போ மிளகாத்தூள் போட்டு சிக்கன் போட்டு சிக்கன் இந்த கிரேவியா கூட நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி ஒரு கலர் அந்த கறியா கூட அந்த சிக்கன் கிரேவி அந்த கறி வந்து அந்த பிரியாணி மசாலாவோட நல்லா வந்து ஒரு மிக்ஸ்அப் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து இந்த பக்கம் தண்ணி வச்சிருக்கோம். அந்த தண்ணில இருந்து பாத்தீங்கன்னா சுடு தண்ணியை ஊத்துறோம் அப்படின்னா பச்சை தண்ணியா ஊத்தக்கூடாது. அப்படின்னா ஆல்ரெடியே வந்து நம்ம சிக்கன் ஊற்றிய அந்த ஃப்ளேவர் கொஞ்சம் கூட மாறாம அப்படியே வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அதனாலதான் இந்த இது ஊத்தணும். இப்போ இது வந்து தண்ணி ஊத்தியாச்சு. வந்து ஸ்லோ ஃபிளேம்ல விட்டுடலாம். 10 மினிட்ஸ் விட்டாவே போதும். நம்ம சுடுதண்ணி விட்டு ஊத்துறதுனால ஒரு 2 டைம்ஸ் வந்து ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா டோட்டலா கல்லு வந்து எப்பவுமே தூக்கலா இருக்கும். எல்லாம் இப்ப பாத்தீங்கன்னா இங்க அரிசினுடைய உழவு வந்து நம்ம சேம் அதுல என்ன பண்ணுமோ இப்ப தேவைன்னா நம்ம போட்டுக்கலாம். முதல்ல அதிகமா போட்டுறாதீங்க. 1 கிலோ 1/2 லெமன் போல இதை ஊத்திட்டு நம்ம கிட்டத்தட்ட ஒரு ஃபோர் மினிட்ஸ் to 5 மினிட்ஸ் வரைக்கும் இதுல அப்படியே இருக்கட்டும். கிரேவி வந்து நல்லா கொதிச்சுன்னு இருக்குது. ஏன்னா இப்ப இந்த இந்த அரிசியை இந்த பிரியாணி கிரேவில அப்படியே கலந்து நல்லா தெரியும். உள்ள இருக்கிற அந்த எண்ணெய் நம்ம வந்து கேஸ் சைட் சொல்லுவோம். நம்ம வந்து இதை மூடி போட்டதுனால இது பாத்தீங்கன்னா ஒரு புது டபுளான அதனால கொஞ்சம் இப்படி வச்ச மாதிரி இந்த இதோட பொறுமையா வந்து உங்களுக்கு நல்லா தெரிஞ்சு பாருங்க. ஓரமா மிக்ஸ்அப் பண்ணி நம்ம அது வந்து உங்களுக்கு காய்கறி பண்ணிக்கிற பார்த்துருப்பீங்க. ஒரு துளி அடி 2 பீஸ் வச்சு சாப்பாடு பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிறது கீழே தள்ளி கீழே இருக்கிற கிரேவியோடு சேர்த்து இப்போ பக்காவா பர்ஃபெக்டா தம் ஆயிட்டு சாஃப்டா வந்து பாருங்க. சிக்கன் இது வந்து நல்லா பர்ஃபெக்ட் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆகுது. நல்லா அதனுடைய காரம் உப்பு எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த சிக்கன்ல வந்து கமெண்ட்ல போடுங்க. மற்ற ஒரு வீடியோல உங்களை நல்ல ஒரு சமையல் நிகழ்ச்சியில கண்டிப்பா பாக்குறேன். நன்றி மக்களே.